அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் மூன்றாவது போட்டியாக CSK மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது CSK அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலே இடம்பெற உள்ளது. இதற்காக CSK அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களிலே எந்தெந்த 4 வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK அணியிலே தற்பொழுது 7 வெளிநாட்டு வீரர்கள் காணப்படுகிறார்கள். அதற்கமே பார்க்கின்ற வேளையிலே வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர் மற்றும் விக்கெட் காப்பு செய்யக்கூடிய வீரர் என்கின்ற முறையில் டெவான் கொன்வே, அதனை அடுத்து வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் என்கின்ற முறையில் ரச்சின் ரவீந்திரா, சாம் குரான் ஆகிய 2 வீரர்களும் மற்றும் வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறையில் மதிஷ பத்ரன, நதன் எல்லிஸ், ஜிம்மி ஓவர்டன் ஆகிய வீரர்களும் அதே போன்று வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற முறையில் நூர் அகமட் அவர்களும் காணப்படுகிறார்கள். எனவே இந்த 7 வெளிநாட்டு வீரர்கள் இந்த CSK அணியினர் தாங்கள் எதிர்கொள்ளப் போகின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு எதிரான போட்டியிலே எந்த 4 வெளிநாட்டு வீரர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைங்களிலே வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 100% அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களிலே 2 வீரர்கள் உறுதியான வெளிநாட்டு வீரர்களாக காணப்படுகிறார்கள். அதற்கமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர் என்கின்ற முறையில் காணப்படுகின்ற மதிஷ பத்ரன, அதனோடு இணைந்தவாறு சாம் குரான் ஆகிய 2 வீரர்களும் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாக காணப்படுகிறார்கள். இதனை அடுத்து ஏனைய 2 வீரர்கள் யார் என்பதுதான் இந்த இடத்திலே ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற ஏனைய அனைத்து வெளிநாட்டு வீரர்களும் தரமான வெளிநாட்டு வீரர்களாக இருப்பதன் அடிப்படையிலே தான் அந்த ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகின்றது. இருப்பினும் இந்த CSK அணியினுடைய தொடக்க வீரராக தொடர்ச்சியாக இந்த டெவான் கொன்வே அவர்கள் இயங்கி வருவதன் அடிப்படையில் டெவான் கொன்வே அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதற்கமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மதிஷ பத்ரன, சாம் குரான், டெவான் கொன்வே ஆகிய 3 வீரர்களும் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாகவும் 4வது வெளிநாட்டு வீரராக யாரை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டது. இருப்பினும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் CSK அணியினுடைய சொந்த மைதானமாக இருப்பதன் அடிப்படையில் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு அதிகளவான சாதகத்தன்மைகள் இருப்பதன் அடிப்படையில் இந்த நூர் அகமட் அல்லது ரச்சின் ரவீந்திரா ஆகிய 2 வீரர்களிலிருந்து ஒரு வீரருக்கு அந்த 4வது வீரராக வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்பது போன்றும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.